ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் தான் உங்கள் மனோகரி, சுதாகர், சாய் கிருஷ்ணா, தக்ஷிகா. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். எப்பயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கான ஒரு டாபிக் தான். காலையிலேருந்து நான் இப்பதான் தூங்கி எழுந்திருச்சேன். இப்போ வந்து மணி வந்து 12 போகுது. நான் இப்பதான் எழுந்திருச்சேன். 9:30 மணிக்கு படுத்தேன். இப்பதான் எழுந்திருச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த அதிர்ச்சியிலேயே நான் வந்து தூங்கிட்டேன். இந்த மாதிரி அதிர்ச்சி நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. நான் அனுபவிச்சதும் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில எப்பொழுதும் போலதான் நான் வந்து வாசல் பெருக்கிட்டு கோலம் போட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய வந்தேன். லைவ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போனேன். லைவ் முடிச்சுட்டு 6:30லேருந்து 7:30 வரையும் லைவ் முடிச்சேன். லைவ் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து சமைக்கிறதுக்காக போனேன். ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து சாப்பாடு வச்சு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீரை வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு கீரையை நான் என்ன பண்ணினேன், எல்லாத்தையும் எப்பயுமே நான் வந்து ஒன்றா தான் வைப்பேன். பருப்பு, துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கீரை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா தான் நான் வைப்பேன். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு சரியாகவே வரல. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதை குக்கர் விசில் வரும்ன்ட்டு நான் கொஞ்சம் நல்ல வேலை என்னோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, நான் கொஞ்சம் பால்கனியில தள்ளி நின்னேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு. அந்த குக்கரே வந்து வெடிச்சு வெளியில வரல. குக்கர் வந்து மூடி வெளியில வரல. அப்படியே குக்கரோடய உருண்டு மேல கிச்சன்ல இருந்து பிறந்து கீழே விழுந்து அந்த கைப்பொடி வந்து உடஞ்சி கொஞ்சம் எந்த கேஸால வந்து எங்க பார்த்தாலும் அந்த கீரை அந்த அந்த மிளகாத்தூள் தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அடிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் அடிச்சு வீடு ஃபுல்லா இருந்துச்சு. காலையிலே பயங்கர வேலையா இருக்கும். டிஃபனும் லஞ்சும் ஒன்னா செய்யறேன், பயங்கர வேலையா இருக்கும். இது வேற வெடிச்சது. அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நல்லவேளை நான் அந்த இடத்துல நிக்கல. நின்னா கரெக்டா வந்து என் மேலதான் அடிச்சிருந்திருக்கும். குக்கர் வந்து என் மேலதான் வந்து மோதி கீழே விழுந்து என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஆனா நான் வந்து பால்கனியில நின்னது. நான் எனக்கு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு விசில் வரட்டும் அப்படின்ட்டு நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். ரொம்பவே காலையில ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சோக நிலைமை ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் ஹால்ல வந்து இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சு, ஒரே சவுண்ட் ஒன்று, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களும் பயந்து ஒடியாந்தாங்க. நானும் வந்துட்டு இன்னைக்கு நல்ல வேளை நான் வந்து பால்கனி சைடு நின்னதுனால நான் வந்து தப்பிச்சேன். பக்கத்து அடுப்புல நான் எதுவும் பண்ணல. ஆனா எப்பயுமே பாத்தீங்கன்னா நான் வந்து குக்கர்ல வந்து எது வச்சாலும் வந்து வச்சுட்டு நான் வந்து ஹால்ல உட்காந்துருவேன். இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி தான் போகுவேன். அப்படியே ஏதாவது மறந்துட்டு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா என்ன பண்றது, இன்னைக்கு அப்படி ஆயிருக்கும். ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமையே ஆயிடுச்சு. அது எப்படிலாம் உடஞ்சிருக்குது அப்படின்றது நாளைக்கு ஷார்ட் வீடியோல காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரொம்பவே புது குக்கர்ப்பா, எப்படி ஆச்சுன்னே தெரியல, ஒன்றும் புரியல. இவங்க என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க, நீ கீரையை வந்து எல்லாத்தையும் ஒண்ணா வச்சதுனாலதான் அது வர்றதுக்கு ஏர் இல்லாம இப்படி ஆயிடுச்சு, நீ இனிமே அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொன்னாங்க. இனிமே எல்லாரும் எதாவது காய் எல்லாமே ஒண்ணா செய்யறதா இருந்தா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னா அந்த விசில எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு செய்யுங்க. நான் அது வந்து அடைப்பு இருக்கான்னு பார்க்காம செஞ்சதுதான் பிரச்சனையா என்னன்னு தெரியல. நீங்க இந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. இனிமே நானும் அந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து அந்த குக்கர்ல கண்டிப்பா எதுவும் செய்ய முடியாது. இனிமே வேற குக்கர் தான், ஏன்னா உடஞ்சிருச்சு. வேற குக்கர் தான் வாங்கணும். இருந்தாலும் அந்த குக்கர் வந்து சரி பண்ணி செஞ்சாலும் எனக்கு பயமா தான் இருக்கும். எனக்கு காலையிலேருந்து 9:30 மணிக்கு இது நடந்துச்சு. நான் வந்து காலையில எப்பயுமே ஒரு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள ஒரு வீடியோ போடுவேன். ஆனா அதுவும் நான் வந்து போடவே இல்லை. ரொம்பவே பதற்றத்துல வந்து படுத்தனால தான் இப்பதான் எழுந்திருச்சு. சரி, இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு பண்ணுறேன். நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, எப்பயுமே குக்கர் வைக்கிறப்ப நல்லவேளை பசங்க யாருமே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பாருங்க. இப்ப எனக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அடிச்சிருச்சு. நான் அவ்வளவு தூரத்துல நின்னும் என் ட்ரெஸ் எல்லாம் அடிச்சிச்சு. இப்ப வந்து இந்த கண்ணுகிட்ட இங்க ஒரு கண்ணு உள்ள அடிச்சதுல இருந்து எரிஞ்சிட்டு இருக்கு.
திகு திகுன்னு எரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ம் ஹாஸ்பிட்டல் போவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லேசா தான் ஒரே ஒரு சொட்டு தான் பட்டுச்சு. அதுவே எனக்கு ரொம்ப இன்னுமே பெயின் இருந்துட்டே இருக்கு. நல்லவேளை வேற எங்கேயும் படல. பட்டுச்சுன்னா அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல்ல தான் இந்நேரம் போயிருக்கணும். அதனால என்ன பண்றீங்கன்னா, இனிமே குக்கர்ல வந்து எது வச்சாலும் நீங்க என்ன செஞ்சாலும் குக்கர்ல எது ரைஸ் வச்சாலும், பருப்பு வச்சாலும், எது வச்சாலும் நீங்க வந்து வச்சுட்டு கொஞ்சம் ஹால்ல வந்து வெயிட் பண்ணுங்க. இல்ல தூரத்துல வெயிட் பண்ணுங்க. அப்பதான் நல்லது. பக்கத்து வீட்லலாம் என்ன சவுண்டுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி இனிமே பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுப்பா. காலையில நான் ரொம்ப ஆர்வ கோளாறுல காலையில என்ன செஞ்சேன்னா, சரி சட்னி ஆல்ரெடி இருந்துச்சு புதினா சட்னி. சரி ஓகே தோசை செஞ்சு அவங்களுக்கு டிஃபன் எல்லாருக்கும் குடுத்துரலான்ட்டு, நான் என்ன பண்ணேன்னா, கீரை கூட்டு பண்ணிட்டு, காரக்குழம்பு வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கீர ம் வெண்டைக்காய் கூட்டு பண்ணிட்டேன். அ வெ வெண் ஆ கீரை வைக்கும்போது கீரைய நான் எப்பொழுதுமே எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டி வச்சு விசில் வர வச்சு திருப்பி தாளிச்சு கொட்டி இறக்கிடுவேன். அவ்வளோதான் அது அது ஆனா ஏன் இந்த மாரி ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்பவே கஷ்டம். தண்ணி கம்மியா வச்சேனா என்னன்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நம்ம எப்ப என்ன ஆகுன்றது தெரியாது. அதனால காலையிலேயே இந்த இன்ப அதிர்ச்சிய அனுபவிக்கணுமான்னு ஆயிடுச்சு. ரொம்பவே வருத்தமா இருக்குது. நீங்களும் சேஃபா பாருங்க. ஏன்னா குக்கர்லாம் அடுப்புல வைக்கும்போது பசங்கள கிட்டக்க நெருங்க விடாதீங்க. கொஞ்சம் ஹால்லேயே இருக்கிறது நல்லது. நான் எப்பயுமே இப்பன்னு இல்ல. நான் எப்பயுமே அந்த விசில் வந்து எனக்கு கொஞ்சம் சவுண்டு பயமா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ம் நான் என்ன பண்ணுவேன்னா, அது வந்து எந்த குக்கர் ரைஸ் வச்சாலும், எது வச்சாலும் வச்சுட்டு நான் வந்து ஹால்ல உட்காந்துட்டு என் வேலை என்னமோ அத மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். நல்ல வேளை இன்னைக்கு நான் வந்து ட்ரைபாட் கொண்டு வச்சேன். ஆனா வீடியோ எடுக்கல. நான் ஃபோன செட் பண்ணுவேன் எப்பொழுதுமே. ஆனா இன்னைக்கு செட் பண்ணல. அப்புறமா செட் பண்ணிக்கலாம். விசில் வந்து கீரை செய்யும்போது நம்ம வந்து ஃபோன் வச்சு செட் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டேன். ஓகே நீங்களும் இந்த மாரி பார்த்து இந்த மாரி இல்லாம பார்த்து பண்ணுங்க. கேர்ஃபுல்லா இருங்க. எனக்கு நடந்த மாரி இந்த மாரி யாருக்கும் இனிமே நடக்கக்கூடாதுன்னு கடவுள்ட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு இப்ப வந்து இங்க பட்டது தான் ரொம்ப எரிஞ்சிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லா பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நெனச்சு பாருங்க. இல்ல அந்த குக்கர் வந்து பறந்து வந்து கீழ விழுந்துச்சு. அது பறந்து வந்து என் மேல அடிச்சிருந்தா என்னாத்துக்கு ஆயிருக்கும்னு நெனச்சு பாருங்க. அது மாரி ஒரு பசங்களா இருந்தா என்ன பண்றது? அதனால பார்த்து சமைங்க. நான் வந்து இத கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அன்னைக்கு வந்து ஷேர் பண்ணினேன். ஆ அது அந்த குக்கர் எப்படி உடைஞ்சிருக்குன்றத நாளைக்கு ஷார்ட் வீடியோல காட்டுறேன். பாருங்க. ஓகேப்பா. ஆ எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க யாருக்காவது எல்லாருக்குமே சொல்லுங்க இந்த மாரி குக்கரை வைக்கும்போது கொஞ்சம் எட்டக்க வந்து உட்கார்றது நல்லது. எது எப்ப நடக்கும்னே தெரியாது. ஓகேங்களா? எது எப்ப நடக்கும்னே தெரியாது. இன்னைக்கு அந்த அதிர்ச்சியிலேயே நான் படுத்தனால தான் இப்பதான் நான் எழுந்திருச்சு உட்காந்துருக்கேன். இன்னும் செவ்வாய்க்கிழமை இன்னும் குளிக்கல, எதுவுமே செய்யல. ரொம்பவே கஷ்டமா போச்சு. ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். சரிங்களா? ஓகே பாய்.